நான் திரு மயிலாடுதுறைக்கு நடந்த சம்பவம் இது யாராலும் மன்னிக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. சரி, இப்போ எதிர்க்கட்சிகள் கேட்குறதுன்னா முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்கணும். அவங்க கேள்வி அதில் தான் நிற்கணும். முதலமைச்சர் பொறுப்பேற்றதுனால தான் நேரடியாக இந்த வழக்கு குறித்து நேரடியாக அவரே காலையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலும் இது குறித்து கேட்ட கேள்விக்கு நேரடியாக விளக்கம் சொன்னார். 27ஆம் தேதி நடந்தது, 28ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் 5 நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இங்கே அந்த எந்த விதத்தையுமே தமிழ்நாடு அரசு ஏற்கலை. அங்கே நடந்தது சம்பவம் தவறானதுதான். முழுக்க காவல்துறை அதிகாரத்திற்கு மீறி பல விஷயங்களை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நேரடியாகவே முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தாயார் அஜித்குமாரோடைய தாயாருக்கு தொடர்பு கொண்டு வருத்தம் தெரிவித்து, உங்களுடைய துக்கத்தில் நானும் பங்கேற்கிறேன், ஆனால் யாரையும் விட்டுவிட மாட்டோம், அரசு உங்களுக்கு துணையாக நிற்கும் என்று சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தம்பி அஜித்குமாரோடைய தம்பியிடம் பேசும்போது அவர் வைத்த கோரிக்கையும் நான் நிறைவேற்றி தருகிறேன், நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலை வழங்குவேன் அப்படின்ற வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார் என்று அஜித்குமாரோடைய தம்பியும் பேசியிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்கும். அப்போ நேரடியாக முதலமைச்சரையே அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கே தொடர்பு கொண்டு பேசுவதெல்லாம் தமிழ்நாட்டில் இது முதல் முறை தான். ஏன்னா இதற்கு முன்னாடி நம்ம சாத்தான்குளம் பார்த்தோம், என்ன நடந்தது அந்த கேஸில் எவ்வளோ விஷயங்கள் நடந்ததுன்னு கேட்குறான். அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் அதில் ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அன்றைக்கு இருந்த அமைச்சர்கள், சட்டத்துறை அமைச்சர் என்ன பதில் சொன்னாரெல்லாம் வரலாறு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அரசு மீது உடனே களங்கம் கற்பிக்கிற நோக்கத்தோடு உடனே எடுத்துகிட்டு வர இந்த விஷயங்களை நிச்சயமாக ஏற்க முடியாது. ஒரு தவறு நடந்திருக்கு, அரசு சரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு, சிபிஐ விசாரணை கேட்டீங்க, உடனே சிபிஐ விசாரணையும் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே ஒரு அரசால் என்ன செய்ய முடியும்? அப்போ இல்லை பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்றது இதில் அடிப்படையில் கேட்குறது. முதலமைச்சர் அந்த துறையினுடைய உச்ச தலைவர். அப்ப அந்த நிர்வாக ரீதியிலாக முதலமைச்சர் இதை சரியா கையாளல அப்படின்றாங்க. இல்லை, இப்படி பார்த்தோன்னா கொரோனா பீரியட்லேருந்து எடப்பாடி அவர்கள் ஆண்ட 4 ஆண்டில் 43 லாக்அப் மரணங்கள் மட்டும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 4 ஆண்டுல நீதிமன்ற காவல் மரணங்கள் மட்டும் 341. அப்ப எடப்பாடி பழனிசாமி அப்ப காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருந்தது? எடப்பாடி பழனிசாமி. நீங்க எதிர்க்கட்சியா கேட்டீங்களா சார்? இன்னைக்கு கேக்குறது நியாயம் இல்லையா? அதேதான் நானும் சொல்றேன். இப்ப கம்பேரிட்டிவ்லி நீங்க கடந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் நடந்த லாக்அப் மரணங்களை விட பாதிக்கும் குறைவான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்ப ஒரு காவல்துறையை தொடர்ந்து வான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயத்துல காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தான் இருக்கு. எந்த இடத்திலும் அதிமுக அமைச்சர்களை போல காவல்துறைக்கு அரசுக்கு சப்போர்ட்டாக யாரும் பேசல. அமைச்சர் அவர்கள் நேரடியாக வீட்டுக்கு சென்றிருக்கார், முதலமைச்சர் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். ஆனா எடப்பாடி அவர்கள் இப்ப முதலமைச்சர் ஆன போது இதெல்லாம் நடந்ததா? இல்ல. அதுதான் நான் சொல்றேன். அப்ப சாத்தான்குளம் விஷயத்துக்கு கடையை கொஞ்ச நேரம் தாமதிச்சு நீங்க மூடி இருந்தா, சீக்கிரமா மூடி இருந்தா அந்த பிரச்சனையே போயிருந்திருக்காரு. அப்ப இதெல்லாம் நம்ம பாக்குறோம்ல. அப்ப தந்தை கண்முன்னே மகன் கண்முன்னே தந்தையை அடிக்கும் போது அவன் தட்டி கேட்க போறான், அவனை அடிச்சு கொள்றதுங்கிறது நடந்திருக்குல்ல. அப்ப அங்க சிபிஐ விசாரணை என்ன நடந்தது? அப்ப அன்னைக்கு அதிமுக அமைச்சர்கள் என்ன பேசுறாங்க? அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏன் இதை பற்றி பேசல? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு அத்தனை விஷயங்களும் நேரடியாக அவரது கட்டுப்பாட்டுக்கு வரும்போது அதை உடனடியாக முதலமைச்சர் இதை ஏத்துக்கிறாரு. இதுல நடந்திருக்கிறது தவறு. அவரு அவங்க அம்மாட்டே சொல்லி இருக்கிறாரு, இதுல நடந்திருக்க விஷயம் தவறு, நான் வருத்தப்படுகிறேன், உங்களுடைய துக்கத்தில் நான் பங்கு கொள்கிறேன். இருந்தாலும் இதுல சம்பந்தப்பட்ட யாரையும் இந்த அரசு விட்டு வைக்காது அவங்க தெளிவா பதிவு பண்றாங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? நீங்க சிபிஐ விசாரணை கேட்டீங்க, விசாரணையும் கொடுத்தாச்சு. கேட்போம். திரு பொங்கலூர் மணிகண்டன், முதலமைச்சரே நேரடியா அந்த குடும்பத்தார்கிட்ட பேசியிருக்காரு. இதை தாண்டி நடந்தது தவறு, யாரும் நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஒருபடி மேல போய் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாச்சு. ஸோ அப்போ இதில் அடுத்த ஸ்டெப் அப்படின்றது எதிர்க்கட்சிகள் கோரிக்கை, முதலமைச்சர் அந்த கோரிக்கைகளுக்கு செவிமடுத்திருக்கார் அப்படின்றது தானே? அதாவதுங்க, கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல், ஈவிரக்கமே இல்லாமல் கடந்த காலத்தில் நடந்ததுன்னு ஒப்பிட்டு பேசுகிற இந்த அயோக்கியத்தனமான செயல் பாருங்க, இதுதான் மிக மிக மோசமான செயல். இன்றைக்கு நடந்த சம்பவத்தை நீதிமன்றம் எப்படி கேள்வி கேட்டிருக்குன்னு பாருங்க. இப்போ 27ஆம் தேதி சம்பவம் நடக்குதுங்க. நடந்த உடனேயே சேலத்திலிருந்து தான் முதல் குரல் வந்தது. சேலத்திலிருந்து கௌசிக்ராஜ், அதிமுக மாவட்ட மாணவர் செயலாளர், அவர் தான் பதாகை ஏந்தி முதல் போராட்டத்தை பண்றாரு. அதுக்கு பிறகு கோவை சத்தியன், ராஜ் சத்தியன், கல்யாண சுந்தரம் ட்விட்டர்ல பதிவு போடுறாங்க. அதுக்கு பிறகுதான் அதிமுக பிரச்சாரத்தை கவர்ந்து கொண்டு சென்று அவர் அறிகிறார். இப்படி வந்த பிறகு கூட இந்த அரசு என்ன சொல்லுச்சுன்னு பாருங்க. அதாவது சாத்தான்குளத்தை ஒப்பிட்டு பேசுறது மோசமான சில எதுவும் இல்லை. சாத்தான்குளத்தில் அந்த சம்பவம் அது போலீஸுக்கும் 2 தனிநபருக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான். அதாவது எஃப்ஐஆர் போடப்பட்டு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு நடந்த சம்பவம் அது. இது அப்படி இல்லை, சட்டவிரோதமான செயல். அதாவது எஃப்ஐஆர் பதிவல்ல, யார் இந்த என்ன வழக்குமோ தெரியாது, எதற்காக நடந்தவும் தெரியாது, அப்படி கொண்டு சென்று அடித்து கொலை செய்யப்பட்ட அரசே செய்த கொலை. இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுங்க?
நீதிமன்றம் போய் இப்பவுமே ஒரு கண்ணீர் வடிக்கிறீங்களா? எதிர்கட்சியில் அரசியல் பண்ண என்ன ஒரு வார்த்தை இது? அதாவது கடந்த காலத்துல எதற்கெடுத்தாலும் அரசியல் செய்து கொண்டு அரசியல் செய்யாமல் அவிலா செய்வேன் என்று மாண்புமிகு இன்றைக்கு முதலமைச்சர் ஒரு தத்துவத்தை பேசினார் இல்லைங்களா? ஆனா இன்றைக்கு பாருங்க 25 இதே மாதிரி காவல் நிலைய கொலை நடந்திருக்குது. இப்ப சொன்னீங்கன்னா கடந்த ஆட்சியில் 43, அதுக்கப்புறம் 33. ஒப்பீடு தேவையே இல்லைங்க. அதாவது முதல்ல வந்து அந்த ஒப்பீடு எல்லாம் வைத்துக் கொண்டு பிரச்சாரம் செய்து ஆட்சிக்கே வந்தீங்க. அப்படிப்பட்ட நீங்க திராவிட மாடல் ஆட்சியில ஒன்று கூட இல்லாமல் மிக சுத்த சூனியமா நடக்க மாட்டீங்க. அப்ப ஏன் நடக்குது? அப்போ காவல்துறைக்கு பொறுப்பெடுக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இந்த என்ன பண்ணணும்? இல்ல நீங்க சிபிஐ விசாரணை கேட்டீங்க, சிபிஐ விசாரணை சொல்லியாச்சு. தவறு நடந்திருக்கிறதா? ஆமாம், தவறு நடந்திருக்கிறது. அதிகாரிகள் உள்ளிட்ட எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, சில கைது செய்யப்பட்டிருக்காங்கன்றார். இதுக்கு மேல எதிர்க்கட்சி என்ன கேக்குது? சார், ஆட்சிக்கு வந்து ஒரு 6 மாதத்துல ஓரிரு சம்பவம் நடக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம தவிர்க்க முடியாது சொல்லலாம். அப்போ தொடர்கதையே நடந்து கொண்டே வருகிற போது ஒவ்வொரு முறையும் இங்க எதிர்கட்சிகள் மிக கடுமையாக சொல்லுகிறது, பேசுகிறது. ஏன் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிப்பறி, சட்ட ஒழுங்கு, பாலியல் குற்றச்சாட்டு, இப்படி ஒவ்வொன்றாக சொல்கிற போதெல்லாம் பதில்லாமணியாக உங்கள் ஆட்சியில் 20 நடந்தது, கடந்த வருஷம் இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கொண்டு பார்க்கணும்ல. அதுதான் அப்ப நான் கூடுதலா பண்ணுவீங்களா? நான் கூடுதலா பண்ணுங்கப்பா. முதல்ல வந்து அரசியல் அயோக்கியத்தனமான செயலுங்க திமுக பண்றது. அரசியல் ஆக்கி எடப்பாடி பழனிசாமி குடும்பமே, அந்த ஸ்டாலின் குடும்பமே, துணை எல்லாரும் சேர்ந்து அந்த குடும்பமே ஒரு ஊராக சென்று பொய் பிரச்சாரம் செய்து மக்கள் பொய் பிரச்சாரம் அரசியல் மட்டுமே செய்து கொண்டு எலெக்ஷன்ல பொய் பிரச்சாரம் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஆதாயத்திற்காக இன்னைக்கு என்ன சொன்னாங்க நீதிமன்றத்துல? எதிர்கட்சிகள் வந்து இதை வந்து அரசியலாக்கலாம்னு சொல்லும்போது நீதி என்ன சொன்னாரு? நீங்க என்ன பண்ணீங்க கடந்த காலத்தில் நீங்க என்ன பண்ணீங்க? அதை எதிர்கட்சி இன்னைக்கு அதிமுக செய்யாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த அஜித்குமாருக்கு நீதி கிடைச்சிருக்கா சார்? இந்த விஷயம் முதலமைச்சர் பேசுறாரு, உண்மையில கேலி கூத்தானது. இந்த மாதிரி முதலமைச்சர் பார்க்கவே முடியாது. அதாவதுங்க, இறந்து துத்துட்டு இருக்காங்க சார், நான் பாத்துக்கிறேன். என்ன பார்த்து போறீங்க? என்ன பண்ண போறீங்க? இல்ல சார், யாரும் இல்ல. அதோட அர்த்தம் வந்து யாரும் தப்ப முடியாது அப்படின்றதானே? யாரும் தப்ப முடியாது. உங்களுக்கு என்ன, நாங்க உங்க குடும்பத்தோடு துணையா நிக்கிறோம் அப்படின்ற அதிமுக நெருக்கடியின் காரணமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறார். என்ன காரணம்? அந்த 9 பேர் நகைக்காக உத்தரவிடுவது யாருங்க? 6 பேர் அப்பாவி நினைக்கிற 6 காவல்துறையை சேர்ந்த அந்த காவலர்கள் அப்பாவிதான். அதற்கு மூலமாக இருக்கிற அந்த அம்பாக இருக்கிற யாரு காரணங்க? யாருங்க? சரி, அதை நீதிமன்றம் கேட்டிருக்கு சார். எப்படி அண்ணாமலை மலையத்தில சார் வந்ததோ அதே மாதிரி மூலமாக ஒரு சார் இருக்கிறார். நிச்சயமாக அரசியல் இருக்கலாம். ஏன்னா கொடிகட்டிய கார்ல சொந்த சகோதரனை அழைத்து கொண்டு ஏன் போனீங்க? நிச்சயமாக திமுக குற்றவாளி.